வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். நம்மகிட்ட ஒரு நேயர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கான விளக்கப்பதிவை தான் பார்க்க இருக்கின்றோம். அவர் என்ன கேட்டிருந்தார்னா, குருவும் சுக்கிரனும் மீனத்தில் சேர்ந்துருக்கு, கடக லக்னக்காரர் இவர், அதுக்கான பலன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தார். நிச்சயமாக அதற்கான பலன் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கடக லக்னத்துக்கு இவர் சொல்கிற குரு சுக்கிரன் சேர்ந்து மீனத்தில் இருக்காங்கனாலே 9ஆம் இடம் சார்ந்து இந்த சேர்க்கை இருக்கின்றது. பொதுவாக குரு இவருக்கு 6ஆம் அதிபதி, அவரே 9ஆம் அதிபதியும் கூட. அவர் 9ஆம் இடத்தில் இருப்பது மிக மிக ஆட்சியாகவே இருக்கின்றார், நல்ல யோகமான அமைப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அவங்களுக்கு 4ஆம் அதிபதி, அவரே 11ஆம் அதிபதி, லாபாதிபதியும் கூட. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா அவர் மீனத்தில் உச்சமாகிறார். இது போன்று ஒரு ஆட்சி கிரகமும் உச்ச கிரகமும் இணைந்து மீனத்தில் இருக்கிறது மிகப்பெரிய யோகமான அமைப்பு தான். இவங்களுக்கு பொதுவாக ஆன்மீக நாட்டம் இயல்பாகவே அதிகமாக இருக்கும். வீடு வாகனம் சொத்துக்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தந்தை சார்ந்த சொத்துக்கள், தந்தை சார்ந்த பலன்கள் சிறப்பாக கிடைக்கும். கலைத்துறை சார்ந்த நாட்டம், விளையாட்டுத்துறை, கலைத்துறை சார்ந்த ஈடுபாடுகள் எல்லாம், மீடியா சம்மந்தப்பட்ட அமைப்புகள், டீச்சிங் சம்மந்தப்பட்ட, வணிகம் சம்மந்தப்பட்ட, பேங்கிங் தொடர்பான நடவடிக்கைகள் எல்லாமே இவங்களுக்கு சிறப்பான யோகமான பலன்களே கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தாய் சார்ந்த பலன்களாக இருக்கட்டும் மற்றும் சகோதர அமைப்பில் இருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதே நேரம் ஏதேனும் வேலை சம்பந்தப்பட்ட உயர் பதவிகள், நிர்வாகம், மேனேஜ்மெண்ட் தொடர்பான அமைப்புகள் எல்லாமே இவர்களுக்கு மிக மிக அருமையாகவும் யோகமாகவும் இருக்கும். டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடாக, பயணம், வாகனம் தொடர்பான அமைப்புகள் எல்லாமே ஒரு நல்ல யோகம் தரக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை அமைப்பு தான் இவர் பெற்றிருக்கின்றார். அதன் அடிப்படையில் இவரோட ஜாதக வலிமை பெற்றதாகவே இருக்கின்றது. மற்ற கிரகங்களும் அதோட தன்மை பார்க்கணும். ஆனாலும் குறிப்பாக மேஜராக வாழ்வியல் சார்ந்து பலன் கொடுக்கக்கூடிய குரு, சுக்கிரன், சனி இது போன்ற கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருந்தால் அது நிச்சயமாக யோக பலன்களே கொடுக்கும். இவரும் நல்ல யோக ஜாதகராகவே இருக்கின்றார். இதுதான் இவருக்கு நான் கொடுக்கக்கூடிய பதில். மீண்டும் இது போன்ற கேள்விகள் உங்களுக்கு ஏதேனும் இருந்தாலும் கூட நீங்கள் கேட்கலாம், விளக்கம் தருகின்றேன். வாழ்க வளமுடன்.